பகைப்பிடிப்பது பற்று நோயை உண்டாக்கும். என்ன சார் வாசிக்கிறீங்க? குடிச்சிருக்கீங்களா? குடிச்சிருக்கேனா? கேப்டன், மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கோடு. கன்ஃபார்ம்டா. டேய் நீ வாசிடா. பிப்பி பி பி பிப்பி பி பி பிப்பி பி பி. தம்பி நீ வாசிச்சது போதும். ஏய் நீ வாசி. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கிள்ளும். என்ன அதெல்லாம் எல்லாரும் எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அடுத்த வரி வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு யாருக்குமே தகுதி இல்ல. நானே வாசிக்கிறேன். மது அருந்தினால் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். வெரி குட் மம்மு. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்தி விட்டு வாகனம் ஒட்டாதீர். போஸ்ட் அடிச்சு வாகனத்தை ஒட்டுறாங்க. ஏயா ஏயா இப்படி தண்ணி தம்முன்னு இந்த வயசுல கெட்டு போறீங்க? கெட்டு போறோமா? இப்ப என்னோட சித்தாந்தத்தை கேளுங்க. தாத்தாவும் போயிட்டாங்க, அப்பாவும் போயிட்டாங்க. ஒரு நாள் நீயும் போயிடுவ, நானும் போயிடுவேன். மது உண்டு மாது உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா. அது சரி, என்ன சொர்க்க வாசல் கொஞ்சம் பக்கத்துல இருக்கும், அவ்வளவுதான். சொர்க்கம் மதுவிலே சொக்கும் அழகிலே மது தரும் சுகம். நான் ஒரு ஜோக் சொல்லட்டுமா? சொன்னதுக்கு அப்புறம் நாங்க சிரிப்போம்ப்பா. முன்னாடியே நீ சிரிக்காத. சரி சொல்லு. ஒருத்தன் திருப்பதி போயிட்டு வந்து ஒரு லெட்டர் போட்டானா. அது என்ன தெரியுமா? அது என்னன்னு யாருக்காவது தெரியுமா? நீங்க வேற தெரியாதியா? சொல்லுங்க. அது மொட்டை கடிதாசி. ஏய் இப்படியே தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வேமா உடம்பு கெட்டு போகும்யா. உடம்பு கெட்டு போகுமா? தண்ணி அடிச்சு வாழ்வார் மற்றவரெல்லாம் கும்மி அடிச்சே சாவார்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு கேப்டன். சியர்ஸ். ஓ, அவரே சொல்லிட்டாரா? ஆமா. குத்தடி குத்திரி செய்யலக்கா, குடிஞ்சு குத்திரி செய்யலக்கா, குடத்தை வச்சு கும்மியடி, குடல் ரொம்ப தண்ணி அடின்னு தொல்காப்பியத்திலே இருக்கு. அப்படியா? என்ன நொப்படியா? அவன் தான் ஏதோ குடிச்சிட்டு உளறான்னா. நான் உளறேனா? நீங்க தான் அலறீங்க. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. டேய் ஒரு பீடி கொடு. இன்னொரு ஜோக் சொல்லவா? சார் நீங்க சொன்ன ஜோக்குக்கு நான் இன்னும் சிரிச்சு முடிக்கல. பரவாயில்ல, இத கேளுங்க. டாங்கிக்கு பிடிச்ச மாசம் எது தெரியுமா? யாருக்காச்சும் தெரியுமா? டாடி உங்களுக்கு பிடிச்ச மாசம் எது? படவாராஸ்கல், அது டாடி இல்லடா, டாக்கி. கழுத கீருக்கு பிடிச்ச கழுத. ஓ கழுதையா? தெரியலையே. கழுதைக்கு பிடிச்ச மாசம் தை மாசம். அதுல தை வருதுல்ல. யாரா நீங்களாம்? இந்திய நாட்டோட குடிமகன்கள். திராட்சை ரசம் ஊற்றி மனத்தீயை அணைக்கிறே. ஏய் மம்மு, ஏன் இவ்ளோ பீடி அடிக்கிற? கேன்சர் வர போகுது. இத்தனை நாளா பீடி குடிச்சிட்டு இருக்கேன், எனக்கு தெரியாதா? கேன்சர்லாம் வராது, போகதான் வரும். அது மட்டும் இல்ல, டெய்லி பீடி குடிக்கிறது நல்லதுன்னு உலக நீதி பாட்டுல உலகநாதரே சொல்லி இருக்காரு. அவர் என்ன சொல்லி இருக்காரு? ஊதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டும் அவர் தானே சொன்னாரு. எனக்கு கொஞ்சம் ஊத்துங்கடா. ஏய் தாத்தாக்கு மூடியில ஊத்தி கொடுங்கடா. அழில பொழிலவே. ஏய் கிளம்புங்கடா. எர்ரா வண்டிய எங்கடா? டேய் மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டாதீர்னு சொன்னேன்லடா. இது வாகனம் இல்ல கேப்டன், டொயோட்டா வராட்டா. டேய் ஏன்டா இந்த தப்பு வேற பண்றீங்க? ஏதோ தண்ணி தம்முன்னு பார்த்தா பொம்பளைங்க வேறையா? பொம்பளைங்கன்னோனே எனக்கு ஒரு ஜோக் ஞாபகத்துக்கு வருது. பொம்பளை சோக்கு வேற கேக்குதா உனக்கு? பொம்பளை சோக்கு? கேப்டன் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? ஏன் சித்தாந்தத்தை கேளுங்க. தாத்தாவும் போனார்கள், அப்பாவும் போனார்கள், மது உண்டு மாது உண்டு என்றாலே. அப்பா சாமி ஆள விடுங்கடா, நான் வெளியே நிக்கிறேன், வந்து சேருங்க. என்ன கேப்டன் வெளியே வந்துட்டீங்க? நல்ல ஆட்டத்தை மிஸ் பண்ணிட்டீங்க போங்க. இப்படியே குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க முன்னாடி ஆட்டம் போட்டுட்டு போக வேண்டியிருக்கும்யா. ஆனா அத பாக்க நீங்க இருக்க மாட்டீங்கடா. ஐயோ கேப்டன், ஆடி வந்தா அல்வா கடை, அசைஞ்சு வந்தா மளிகை கடை, பளபளக்கு பாத்திர கடை, பதுக்கி வச்ச ரேஷன் கடைன்னு சங்க இலக்கியத்திலே சொல்லியிருக்காங்க. பாடா இதெல்லாம் இருக்கா? டேய் நான் சொல்றது உங்களுக்கு இப்ப புரியாது, ஆனா ஒரு நாள் புரியும். அந்த நாள் வர்றப்ப பாத்துக்கலாம் கேப்டன், நீங்க கவலைப்படாதீங்க. ஊத்துங்கடா டேய். ஏயா இந்த லிவர் கல்லு மாதிரி தானே இருக்கோ? ஆமா, அதனாலதான் அவருக்கு பேரே கல்லீரல். இன்னும் இந்த வியாதி ஒண்ணு விட்டு போகலையா? கல்லு மாதிரி கென்னு லிவர் இருக்கு.
ஏதோ போய் லிவர் சொரியாசிஸ் சொல்றாங்க. அது லிவர் சிரோசிஸ். உனக்கு எப்படி தெரியும்? எனக்கும் அதேதான். பாருங்க ரிப்போர்ட். என்னையா ஜெராக்ஸ் எடுத்து பேர் போட்டு மாத்திர மாதிரி இருக்கு, அப்படியே டிட்டோவா இருக்கு. அன்னைக்கே கேப்டன் சொன்னாரு குடிக்காதீங்கன்னு கேட்டுக்கலாயா? ஹாய் எவ்ரிபடி. ஏய் மம்மோ, என்ன ஆஸ்பத்திரி பக்கம்? உனக்கு என்ன சொன்னாங்க? எனக்கு ஜலதோஷம் தான். அப்படியா? இல்ல அது ஒண்ணு மட்டும்தான் இல்ல, மத்ததெல்லாம் இருக்கான். என்னையா சொல்ற? இல்ல அது ஒண்ணு மட்டும்தான் இல்ல, மத்ததெல்லாம் இருக்கான். சே, நான் அப்படி சொல்லல, ஆச்சரியமா கேட்டேன். எனக்கு அப்படி கேட்கல, சுமாரா தான் கேட்டுச்சு. ஏய் சிவாஜி சாரு, பிரபு நல்லா இருக்காடாப்பா? அடே நான் அப்பா இல்லடே, நான் தானே மகன், நான் தானே பிரபு. பிரபு நீயா? என்ன ஆச்சு உனக்கு? இப்போதானே பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு வரேன், இனிமேல் தான் ரிப்போர்ட் வரும். ஏய் யார் அந்த பிரபு? இந்த ரிப்போர்ட். ஐயோ சட்டி போச்சா? இங்க கொடுங்க. இது கிட்னி போச்சு பிரபு. அப்படியா? அது பரவாயில்லடே, கிட்டி இல்லாம கூட வாழ்ந்துடுவேடே, பட்டியோட வாழ முடியாது. அங்க பாருங்க தாத்தா. என்னடா நீயும் தாத்தா வைட்ட? தாத்தா தாத்தா என்ன கூட கூப்பிடுங்க, தாத்தான்னு மட்டும் கூப்பிடாதீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? சாரி, நீங்க எப்படி இன்னும் இருக்கீங்க? மூடியில தானடா குடிச்சாரு, அளவா குடிச்சா கடைசி வரைக்கும் தாத்தாவே இருக்கலாம் போல இருக்கே. இங்க பாருங்க, உங்க எல்லாத்தையும் டாக்டர் கூப்பிடுறாரு, உள்ள வாங்க. இனிமேலாவது குடிக்காம இருக்கணும்ப்பா. ஐயோ கேப்டன், கேப்டன் நீங்க டாக்டர் ஆயிட்டீங்களா? உங்க பேச்ச கேட்காம போடுனால எங்க நிலைமையா பாத்தீங்களா? எல்லாம் போச்சு. ஆனா நீங்க மட்டும் அப்படியே இன்னும் இருக்கீங்களே, எப்படி? நான் ஒரு ஜோக் சொல்லவா? இருக்கிற கொஞ்ச நஞ்ச உயிரையும் நசிக்கிடாதப்பா நீ. அலையில பொலிமையே. தாத்தா நீங்க இப்ப குடிச்சது வெறும் இருமல் மருந்து தான், கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் உங்க ஃப்ரெண்ட் இல்ல, நான் உங்க ஃப்ரெண்டோட பையன். எங்க அப்பா செத்து 10 வருஷம் ஆச்சு. அப்படியா? எப்படி அவருக்கு தான் ஒரு கெட்ட பழக்கமும் இல்லையா? அவர் உங்களை நினைச்சு புலம்பி கவலைப்பட்டுக்கிட்டே செத்துட்டாரு. என்னைய டாக்டருக்கு படிக்க வச்சு ஒரு நாள் நீங்க என்கிட்ட வருவீங்க, அப்ப உங்களுக்கு உதவி பண்ணணும்னு கேட்டுக்கிட்டாரு. அப்படின்னா தண்ணி தம்மு எல்லாத்தையோட மோசமானது இந்த தவளை. அது கவலை. கவலை. ஐயோ இப்ப எனக்கு கேப்டன் நினைச்சு வேற கவலையா இருக்கே. ஆமா, அந்த கவலையை இப்பவே நாம போக்கணும். எப்படி? வாழ்வது எதற்கு? வையகத்தின் சுகங்களை வாழ்க்கையில் தரத்தானே. ஏய் நீங்கள குடிக்கவே கூடாதியா? அளவா குடிச்சா தாத்தா மாதிரி ஆரோக்கியமா இருக்கலாம். ஊத்துங்கடா. யோ இனிமேல் உங்களுக்கு அளவே கிடையாதியா, எளவுதான். அலில பொலிமையே. நைஸ் சாங், நோட் பண்ணிக்கிறேன், யூஸ் பண்ணிக்கிறேன்.